என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு ஒரு சூப்பரான அருமையான எளிமையான பரிகாரத்தோட வந்திருக்கேன். எல்லாரும் சூப்பரா இருக்கணும், நல்லா இருக்கணும், கடன் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னா பணம் தான் அவசியம். ஆமா தானங்க? பணத்தை எப்படி வசீகரப்படுத்துறது, மணியை எப்படி அட்ராக்ட் பண்ணி நம்ம கிட்டயே வச்சுக்கிறது, இது ரிலேட்டடான குட்டி குட்டியா இருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை செஞ்சு எப்படி மணி அட்ராக்ட் பண்றதுன்னு அப்படிங்கறதுக்கான வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம முன்னாடி வீடியோலயே பார்த்திருப்போம் கல்லுப்பு, அதோட மகிமை வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யற ஒரு விஷயம். அதனால ஸ்பூன் யூஸ் பண்ணி கல்லுப்பு எடுத்து போடாதீங்க. நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் வந்து கல்லுப்ப கையில எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் சமைக்கும் போது. இது வந்து இதுவரை நம்ம பார்த்ததுலே ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனா 100% ஒர்க் ஆகக்கூடிய பரிகாரம். இதை நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் தெரியும். எப்படா அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். கையில செல்வமே தங்க மாட்டிருக்கு, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டிருக்கு, எந்த வழியில செலவு ஆகுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கவங்க எல்லாம் என்னடா ஆச்சரியம், நம்ம கையில மணி தங்கிடுச்சு, நமக்கு பணத்தை பிடிச்ச மாதிரி பணத்துக்கும் நம்மள பிடிச்சிருச்சு போல இருக்கு. நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, நிறைய தங்க நகைகள் வாங்குறது, இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்கள் வந்து நடந்துட்டே இருக்கும். கடன்லாம் இல்லாம நல்லா ஹாப்பியா சந்தோஷமா வாழ்றதை விட வேற என்ன வேணும்? சரி வாங்க பரிகாரத்துக்குள்ள போயிடலாம். முன்னாடியே வந்து ஒரு மண் பானை வந்து குட்டியா வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம சமைக்கிற அளவுக்கு பெரிய மண் பானை எல்லாம் தேவையில்ல, சின்னதா வந்து ஒரு மண் பானை வாங்கி வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வீடெல்லாம் உடைச்சிட்டு குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பொருட்கள் எல்லாம் பண்ணிட்டு பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அந்த உப்பு பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. கல்லுப்பு பேக்கெட்டும் அதே மாதிரி சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. அந்த கல்லுப்பு பேக்கெட்டை புதுசா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்த கல்லுப்பு பேக்கெட், சரிங்களா? அதே மாதிரி ஒரு பானை, ஒரு குட்டி பானை வாங்கிக்கோங்க. அந்த குட்டி பானையில சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி பானை, அதுக்கப்புறம் அந்த உப்பை எடுத்துக்கோங்க. உப்பை எடுத்து அந்த பானையில ஃபுல்லா ரப்பிடுங்க, சரிங்களா? அது ஃபுல்லா நரைச்சிட்டு இதை வரலாம் எல்லாரும் பார்த்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, பார்க்கட்டும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம். அதுக்கப்புறம் நீங்க பண்ண போற விஷயத்த நீங்க யாருக்கும் காட்டாம யாரும் இல்லாத போது பண்ணுங்க, சரிங்களா? ஒரே ஒரு 5 ரூபா காயினை வந்து என்ன பண்ணுங்க, அந்த உப்பு பானைக்குள்ள வந்து மறைச்சு வச்சிருங்க, சரிங்களா? ஒரு குட்டி பானை, அதுல ஒரு சின்ன காயின் தானே, அது மறைஞ்சிரும், சரிங்களா? அதனால நல்லா வேண்டிட்டு என்னோட கஷ்டம் ஃபுல்லா போயிடணும், என்னோட கடன் ஃபுல்லா நான் சீக்கிரம் அடைச்சிடணும், நான் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும், எனக்கு வந்து செல்வம் வந்து சேரும், அதை நான் நம்புறேன் அப்படின்னு நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 5 ரூபா காயினை நல்லா கைரொப்ப 2 கையில கல்லுப்பு அள்ளி அந்த பானையை நிரப்புங்க. நல்லா ஃபுல்லா நிரப்பிடுங்க, சரிங்களா? நிரப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த காயினை வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காயினை வந்து உள்ள மறைச்சு வச்சிருங்க, சரிங்களா? தொடர்ந்து 18 புதன்கிழமை, சரிங்களா? 18 வாரம் புதன்கிழமையில இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? 18 வாரங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த 18 காசுகள் 5 ரூபா நாணயங்கள், 18 5 ரூபா நாணயங்கள் சேரும் இல்லைங்களா? அதை என்ன பண்ணுங்க, ஒரு மஞ்சள் கலர் துணியில கட்டி பூஜை அறையில வச்சிருங்க, சரிங்களா? 18 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 18 காயின்ஸையும் நீங்க வந்து சேர்த்து வச்சு அதை ஒரு மஞ்சள் கலர் துணியில மூட்டை மாதிரி கட்டி அதை உங்களோட பூஜை அறையில நீங்க வச்சுக்கோங்க. சரி, உப்பை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உப்பு வந்து நீங்க சமைக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்த ஒவ்வொரு முறையும் உப்பையும் மாத்தணும், காயினையும் அதுல ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க, சரிங்களா? அந்த உப்பை வந்து நீங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அப்படி 18 வாரம் ஆயிடுச்சு, நீங்க வந்து இப்போ பூஜை ரூம்ல அந்த அமௌண்ட்டை வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ நீங்க அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போறீங்களோ அப்போ அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த காயினை, அதாவது அந்த மூட்டையை, சரிங்களா? அந்த மஞ்சள் கலர் துணியில கட்டின அந்த மூட்டையை எடுத்துட்டு போயிட்டு காசை ஓபன் பண்ணி சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அது எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு அதை வந்து உண்டியல்ல போட்டுருங்க, சரிங்களா? இன்கேஸ் உங்க குலதெய்வ கோயில்ல உண்டியல் இல்லை அப்படின்ற பட்சத்துல சாமி பாதத்துல காணிக்கையா வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் கூட வாங்கி கொடுத்துருங்க, சரிங்களா?
இத நீங்க தொடர்ந்து 18 வாரம் செஞ்சு அந்த காயினை வந்து உங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கோடி ரூபா உங்களுக்கு வந்து கடன் இருந்தா கூடங்க கண்டிப்பா அதை அடைச்சிருவீங்க. சரிங்களா? அதுக்கு மேல உங்களுக்கு வந்து செல்வம் அப்படி வந்து குவியும். குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாரும் வழிபட வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? அட்லீஸ்ட் ரொம்ப தூரத்துல இருக்குன்னா வருஷத்துக்கு 2 வாட்டியாச்சும் போயிட்டு குலதெய்வத்து காலில் விழுந்து எந்திரிச்சு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய தோஷம் இருக்கு, என்ன ஒரு கஷ்டம் வர்றது கூட குலதெய்வம் வந்து தடுத்து நிப்பாட்டி கொடுக்கும். சரிங்களா? இவ்வளவு எளிமையான பரிகாரத்தை நம்ம இதுவரையிலும் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு குட்டி பானை வாங்குறீங்க, ஒரு 10 ரூபா பாக்கெட்ல ஒரு உப்பு வாங்குறீங்க, ஒரு 5 ரூபா காயின், அவ்வளவுதான். இவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சு போச்சு. நீங்க டெய்லியும் பூஜை செய்யறதுக்கு என்ன செய்றீங்களோ அதே மாதிரி புதன்கிழமை நாள்ல வீட்டுல சாமிக்கு படத்துக்கு பூ வச்சு பூஜை செஞ்சுட்டு அந்த பானையில உப்பை ரப்பி அதுல வந்து யாருக்கும் தெரியாம காயினை வந்து போட்டு வைக்க போறீங்க. அவ்வளவுதான், ரொம்ப எளிமையான பரிகாரம். ஆனா அதோட பலன்கள் அப்படிங்கிறது பல மடங்கு இருக்கும். அதை நீங்க 18 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த காயினை கொண்டு போய் உங்க குலதெய்வத்தோட உண்டியல்ல சேர்த்துட்டீங்க, எல்லாம் அவங்களோட காணிக்கையா அவரோட பாதத்துல சேர்த்துட்டீங்க அப்படின்னா நிஜமாலும் சொல்றேன், இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, ஆமா மேடம் ஒரு ரேபிடான சேஞ்சஸ் இருக்கு, என்னோட வாழ்க்கையில அவ்வளோ ஒரு முன்னேற்றம் இருக்கு. இப்படி பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்ல, உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் உங்க வீட்டுல இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை துண்டக்கானம் துணியக்கானம் ஓடி போயிடும். அவ்வளோ அருமையான பரிகாரம் இது. நம்பி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஒரு திடீர்னு இப்பதான் ஒரு யோசனை வருது. என்னன்னா, நம்ம எப்பவுமே வந்து பண பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழிகள், எளிய பரிகாரங்கள் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா, அது எனக்கு தெரியாது. அது போல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, அதுக்கு வந்து எளிய பரிகாரம் வேணும், அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க. அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். சரிங்களா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் ஒரு ரெக்வஸ்டா கூட சொல்றேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கான எளிமையான பரிகாரங்கள், பெருசு பெருசா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு இல்லாம சிம்பிளா இதை பண்ணுங்க, இது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பா உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்றேன். சரிங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி அடுத்தடுத்த எளிமையான பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும், உங்ககிட்ட பணம் சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? எதையும் தைரியமா நம்பிக்கையோட செய்யுங்க, கண்டிப்பா நடக்கும். இதே மாதிரி ஒரு எளிமையான பரிகாரத்தோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.